வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. நேற்றிரவு பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள மருத்துவமனையில் சுமார் 400 பேர் உயிரிழந்ததாகவும் மற்றும் 250 பேர் காயமடைந்தனர் என்றும் தாலிபான் அரசு செய்தித் தொடர்பாளர் ஜபீஹுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார். மேலும் காபூலில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனையை தாக்கியதில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பலரும் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்தார். கத்தாரில் இருந்து 46,000 மெட்ரிக் டன் எல்பிஜி ஏற்றிச் சென்ற எல்பிஜி கேரியர் கப்பல் ஷிவாலிக் நேற்று மாலை குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் கப்பல் துறை சிறப்பு செயலர் திரு R.K. சின்ஹா பேசுகையில், நந்தாதேவி என்ற மற்றொரு எல்பிஜி கப்பல் இன்று இந்தியா வந்து சேரும் என்றார். ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. முதல் நாளான நேற்று புதுச்சேரியில் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரியில் இதுவரை எந்தவொரு கட்சியும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காத நிலையில் அடுத்த 2 நாட்களில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் அதன் பின்னர் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குருமாப்பேட் துணை மின் நிலையத்தில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் மதியம் 2:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மூலக்குளம் மின்பாதையில் உள்ள ராம்நகர், VM தோட்டம், நெசவாளர் குடியிருப்பு, மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, கணபதி நகர், மருதம் நகர், பாரதிபுரம், ஆருத்ரா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. பிரான்சில் இன்று தொடங்கும் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் சூப்பர் 300 பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா சார்பாக கிடாம்பி ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா மற்றும் ஆயுஷ் ஷெட்டி விளையாடுகின்றனர். இந்தியாவின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அணியில் தருண் மன்னேப்பள்ளி மற்றும் கிரண் ஜார்ஜ் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.